Hello students, welcome to Hiba Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.12. In the video, show that the equations 2x plus y plus z is equal to 5, x plus y plus z is equal to 4, x minus y plus 2z is equal to 1 are consistent and hence solve them. கன்சிஸ்டன்ட்னு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸும் கண்டுபிடிக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ நமக்கு வந்து 3x3 மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2x plus y plus z is equal to 5, x plus y plus z is equal to 4, x minus y plus 2z is equal to 1. ஸோ இதை நான் இப்போ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல மாற்றி எழுதிக்க போறேன். ஸோ 2 1 1 y முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1, z முன்னாடி எதுவும் இல்லை 1. இது மூணுத்துலயுமே எது இல்லை. இப்போ 1 1 1, 1 minus 1 2 and variables என்னென்ன x y z which is equal to 5 4 1. இப்போ இது எப்படி இருக்கு? ax is equal to b அப்படின்னு இருக்கா? ax is equal to b ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். 2x2 மேட்ரிக்ஸ்ல தனித்தனியா மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் பின்னு பண்ணியிருப்போம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ்ல நம்ம டைரக்டா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். சரியா? augmented matrix A, B 2 1 1 and resultant matrixல இருக்கதோ எழுதிக்கணும். 1 1 1 4, 1 minus 1 2 1. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க 2 இருக்கு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல 1 இருக்கணும், அப்பதான் ஈஸியா இருக்கும். கீழே 1 இருக்கு. அப்போ R1 interchanges R2. அப்போ செகண்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்டா எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரோவை செகண்டா எடுத்துக்கலாம். 1 1 1 4, 2 1 1 5, 1 minus 1 2 1. இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல 1 வந்துருச்சா? இப்போ R2ல 2 இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? R2 changes R2 minus இங்க 2 இருக்குன்னா R1 into 2 பண்ணா போதும். 2 times of R1. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். R3ல 1 தான் இருக்கு, ரொம்ப ஈஸி. அப்ப R3 changes R3 minus R1. டைரக்டா இதையும் மைனஸ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ இப்போ சைட்ல சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே கிடையாது. செகண்ட் ரோ எப்படி மாறும்? R2 minus 2 times of R1. இப்போ R2 வந்து 2 1 1 5, R1 into 2. இது 2 ஆயிடும், இது 2 ஆயிடும், இது 8 மாறிடும். மைனஸ் பண்ணும், மைனஸ் 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 minus 3 minus 1 minus 1 0 0 minus 1 minus 1 minus 3. அடுத்து R3 minus R1. R3 value 1 minus 1 2 1 minus R1 1 1 1 4. எல்லாத்துலயுமே மைனஸ் பண்ணணும். அப்ப இது மைனஸ் 3, இது 1, இது மைனஸ் 2, இங்க 0. 0 minus 2 1 minus 3. இப்ப இந்த இடம் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகணும்னா நான் என்ன பண்ணணும்னா R2 into 2 பண்ணிட்டு மைனஸ் பண்ணும். அதான் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாறும். ஒரு மைனஸ் ஒரு பிளஸும் சேர்ந்து இது 0வா மாறிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? R3 changes R3 minus 2 times of R2. சரியா? ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சும் இல்லை, செகண்ட் ரோவும் எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ தேர்ட் ரோ தான் மாற்ற போறோம். தேர்ட் ரோ மாற்றும் போது ஃபர்ஸ்ட் R3 எழுதிக்கலாம். 0 minus 2 1 minus 3 2 times of R2. அப்போ 0 into 2 0 minus 2 minus 2 minus 6. இதெல்லாம் மைனஸ் பண்ணும். அப்போ இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ், இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். ஸோ இதுவும் 0, இங்கேயும் 0. 1 plus 2 3 plus 6 minus 3 3. அப்ப ஆன்சர் 0 0 3 3ன்னு கிடைச்சிருச்சு. நமக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஏ மேட்ரிக்ஸ், இது ஃபுல்லா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ் ஏவோட ரேங்க்கும் 3 தான், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3 தான் இருக்கு. அதே மாதிரி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கும் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3 தான். அப்ப ரெண்டத்தோட ரேங்க்கும் ஈக்குவல் இல்லையா? அப்ப ரெண்டத்தோட ரேங்க் ஈக்குவலா இருந்தா சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். எழுதிக்கலாமா? ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் 3, அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் 3 தான். இது ரெண்டுமே ஈக்குவல். ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3, which is equal to number of
number of non-zero rows. Therefore, the given system is consistent and has unique solution. இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா லாஸ்டா நமக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும். 1 1 1 0 -1 -1 0 0 3. ஏ மேட்ரிக்ஸ் மட்டும் எடுத்தா போதும். வேரியபிள் என்ன இருந்தது? எக்ஸ் ஒய் இசட் which is equal to இந்த பக்கம் என்ன கிடைச்சது? 4 -3 3. நீங்க லாஸ்ட் கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ்ல இருந்து எடுத்து எழுதணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் இதையும் மல்டிபிள் பண்ணுங்க. 1 into x x, 1 into y y, 1 into z z, which is equal to 4. Next line எப்படி இருக்கும்? minus y minus z is equal to -3. 0 into x 0 ஆயிடும். இப்போ லாஸ்ட் இதுல 3 into z மட்டும் வரும். 3 into z is equal to 3. இப்போ 3 into z is equal to 3 மட்டும் எடுத்துக்கலாம். 3 into z is equal to 3. அப்போ z is equal to 3/3. z is equal to 1. சரியா? இப்போ z equal to 1 எடுத்துட்டு போய் நான் இந்த equationல substitute பண்ண போறேன். z is equal to 1 in minus y minus z is equal to -3. இப்போ minus y minus 1, z இருக்க இடத்துல 1 is equal to -3. minus y is equal to -3. -1 inside வந்தா +1 மாறிடும். இப்போ minus y is equal to -2. minus minus plus ஆயிடும். அப்போ y ஓட வேல்யூ 2. இப்போ y வேல்யூ 2, z வேல்யூ 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். z is equal to 1, y is equal to 2 in x plus y plus z is equal to 4. x தெரியாது, y2 z1 which is equal to 4. x plus 3 is equal to 4. x is equal to 4 minus 3. x is equal to 1. So solution 1 plus 2 plus 1. Correct answer 4 ன்னு கிடைக்கும். நம்ம equationல substitute பண்ணி பார்த்தாலே answer correct வருதான்னு கண்டுபிடிச்சிடலாம். The solution x is equal to 1, y is equal to 2 and z is equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்குமே ஈஸியான சம் தான். நீங்க 2/2 மேட்ரிக்ஸ்ல பண்ணது அப்படியே 3/3ல பண்ண போறீங்க. அங்க தனித்தனியா செய்வோம், இங்க வந்து ஒரே இதாவே எழுதிடலாம். சரிங்களா? ரேங்க் கண்டுபிடிச்சிட்டு xyz வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதிட்டு லாஸ்ட்ல நீங்க சொல்யூஷன் செட்டும் எடுத்து எழுதணும். சரிங்களா? கண்டிப்பா சொல்யூஷன் செட் எடுத்து எழுதுங்க. அப்பதான் மார்க் வந்து ஃபுல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.